ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்கர காலத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வக்கர காலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி முதல் தை மாதம் 22ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 119 நாட்கள், அதாவது 4 மாதங்கள் ராசிக்குள்ள பாருங்க குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். ஆங்கில தேதிக்கு 2024 அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை இந்த 4 மாதங்களும் ராசிக்குள்ள பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ள வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் போது என்னென்ன மாற்றங்கள், வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். ஆனால் வக்கர காலங்களில் உண்மையில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த வக்கர காலங்களில் பாருங்க சூரியனை விட்டு அந்த கிரகம் வெகு தூரத்தில் இருக்கும். சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு ரொம்ப தூரம் விலகி அந்த கிரகம் தனது சுயவேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். அப்போ ராசிக்குள்ள குரு பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலம் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால், ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அது தனது இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும். ஒரு கிரகம் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் வக்கர காலங்களில் பாருங்க நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய வக்கர காலம் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல குரு பகவான் பாருங்க சூரிய குடும்பத்தில் ஒரு முழு முதல் சுபக்கிரகம் அப்படின்னா இந்த குரு பகவான் தான். இன்னும் சொல்ல போனால், நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர், ஜீவகாரகன் இந்த குரு பகவான். அதே போல குரு பகவான் பாருங்க நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்த இடம் பாருங்க பலம் பெறும். குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆன்மீகத்தில் ஒருவர் அதிக நாட்டமுடையவராக இருக்கிறார் அப்படின்னா அதற்கு குரு பகவானும் ஒரு காரணம். அதாவது பேரின்ப காரகன் பாருங்க இந்த குரு பகவான். அதே போல தனக்காரகன், புத்திரக்காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். சரி, இந்த குரு பகவான் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் போது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும். அதுக்கு முன்னால ரிஷபம் பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கிரன். ரிஷபராசிக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னாலே சகிப்புத்தன்மைங்கிறது இருக்கும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கும். அதே போல் எப்போதும் கலகலப்பாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள். அன்புக்கு அடிபணிவார்கள், ஆணவத்துக்கு ஒரு நாளும் அடிபணிய மாட்டார்கள். அதே போல் அழகுக்கு இவர்கள் தான் அளவுகோல். எப்போதும் பாருங்க ரிஷபராசினாவே ஒரு அழகு அப்படிங்கிறது இருக்கும். கட்டுடல் கொண்டவர்கள். அதே போல இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே, வாழும் பொழுதே எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல சுக்கிரன் கலைக்கு காரகன். அப்போ இசை, நடனம், நாட்டியம், சங்கீதம், சிற்பம் இதிலெல்லாம் அதிக ஆர்வம் உடையவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே போல மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். வாகன யோகம் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போதும் இருக்கும். அதே போல நீர் சார்ந்த யோகம் உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல கலைத்துறையில் அதிகம் சாதிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஜவுளி சார்ந்த துறை, எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையெல்லாம் அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள். சரி, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க இப்போ கோச்சாரத்தை பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க குரு ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2025 மே மாதம் வரையும் ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8க்கும் 11க்கும் அதிபதி. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாவிங்க, அவர் ராசிக்குள்ள இருக்கிறார். அதே போல ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும், ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்வது பாருங்க என்னைக்கும் பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும், ஒரு டென்ஷனை கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கும். அதே போல் சொந்த பந்தம் உறவுலாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பகையாக இருக்கும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் இன்னும் சொல்ல போனால்
ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் அலைச்சலை கொடுக்கும். ஒரு சிலர் பாருங்கள் கௌரவத்துக்காக வேலையை விட்டவங்கலாம் நிறைய பேர் இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில். அதனால் கௌரவம் பார்க்கக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில். பணம் சார்ந்த விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பாருங்கள், ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தேவையற்ற விரயங்கள் நிறைய வரும். அப்போ ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா குரு ராசிக்குள்ளே இருக்கும்போது அதாவது உங்களை அறியாமலே ஒரு டென்ஷனுங்கிறது இருக்கும், ஒரு மன அழுத்தங்கிறது இருக்கும். ஆனால் இந்த வக்கர காலத்தில் பாருங்கள் அந்த அழுத்தம் குறையும். ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகம் தனது பாருங்கள் பலனை மாற்றி செய்யும். இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை, அப்படியே ஆப்போசிட்டான பலன்களை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த வக்கர காலங்களில் நன்மை செய்யும். அந்த மன அழுத்தம் குறையுங்க. இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு அந்த டென்ஷன் குறையும். அதே போல் வருவாய் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். தொழிலில் நல்ல ஒரு பிரசித்தி ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஜென்மகுரு காலகட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பை காண முடியும். நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். உங்களுடைய கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிலையும் ஒரு லாபங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். ஏன் அப்படின்னா அந்த குரு வீட்டில் ராகு இருக்கிறார். இப்போல்லாம் பாருங்கள் 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே பாருங்கள் ஒரு உருப்படியான வேலைன்னு சொல்ல முடியாது. சீக்கிரமாக பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 11ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறார். 2025 மார்ச்சுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ராஜயோகத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025 மார்ச்சுக்கு பிறகு இன்னும் கூடுதலான சிறப்பை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்கள் 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரையும் இந்த 4 மாதங்களும் பாருங்கள் இருக்கிற கஷ்டங்கள் மாறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும் ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும். வக்கர காலங்களில் குரு பகவான் பாருங்கள் அதாவது எதிலையும் ஒரு ஈர்ப்பை கொடுப்பார். அதாவது என்ன சொல்ல போனால் பணம் இந்த காலகட்டத்தில் புழங்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. வக்கர கிரகங்களே என்ன செய்யும்னா எந்த கிரகம் வக்கரம் பெற்றிருக்கோ அதன் மேலே ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். இப்போ குரு தனக்காரகன். அப்போ இந்த காலகட்டத்தில் பணத்து மேலே ஒரு பிரியம் ஏற்படும். அப்போ பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லலாம். பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு குறியாக இருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த வக்கர காலத்தில். அதே போல் குரு பகவான் தனக்காரகன். அதே போல் குரு பகவான் புத்திரக்காரகன். அப்போ நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா புத்திரக்காரகன் குரு பகவான் ராசிக்குள்ள வக்கரம் வரும்பொழுது அதன் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். அந்த காரகத்துவ வழியில் பாருங்க உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ பிள்ளைகள் மேலே ஒரு பாசங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகள் மேலே இருந்த கசப்புணர்ச்சி மாறும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதம், ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷமான ஒரு பலன்களை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். இப்படி பாருங்கள், எதிலையும் ஒரு அதிர்ஷ்டம், எதிலையும் ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அதே போல் குரு பகவான் வக்கரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாருங்கள் ஒரு அமைதிங்கிறது இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அந்த டென்ஷன் குறைஞ்சி ரிலாக்ஸாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள். எதிலையும் ஒரு ஈர்ப்புங்கிறது ஏற்படும். அப்போ தொழிலில் ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஈர்ப்பு, அதே போல் மற்றவர்கள்ட்ட அனுசரித்து போகக்கூடிய தன்மை, இதெல்லாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். அப்போ இந்த காலம் இந்த 4 மாதங்களும் பாருங்கள் ஒரு சிறப்பை உணர முடியும். இந்த ஜென்ம குருவினுடைய தாக்கம் குறையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்த மாதிரி இருக்கும். இந்த காலம் வக்கர காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேன். வணக்கம்.